உட்காருங்க. அன்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீர்வளம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, சுற்றுலா மற்றும் கலை பண்பாடு ஆகிய மானிய கோரிக்கைகள் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புவியியல் ரீதியாக தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலம். நீர் உரிமைக்காக காவேரியாக இருந்தாலும், தென்பெண்ணையாக இருந்தாலும், பாலாறாக இருந்தாலும், முல்லை பெரியாறாக இருந்தாலும் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மாநிலங்களை நாம் நம்பியிருக்கிறோம். சட்டப்படி நமக்கு வழங்க வேண்டிய நீரை இன்றைக்கு அண்டை மாநிலங்கள் மறுக்கின்றன. சட்ட போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டி நம்முடைய நீர் உரிமையை பெற வேண்டியிருக்கிறது. ஆகவே நம்முடைய அரசு நீர் மேலாண்மை திட்டத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் குறிப்பாக மழை பொழிவு என்பது தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பருவமழை, அதே போல வடமேற்கு பருவமழை என்பது ஒரு ஆண்டுக்கு மழை பொழிவு பார்த்தால் 950 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கிறது. அந்த மழை நீரை சேமித்தால் குறிப்பாக காவேரி, தென்பெண்ணை, பாலாற்றில் மற்றும் 150 TMC தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு 40,000 குளம், குட்டை, ஏரிகள் என்பது இருக்கிறது. அவை ஆக்கிரமிக்கப்பட்டு தூர்வாராமல் இன்றைக்கு 25,000 குளம், குட்டை, ஏரிகள் இருக்கின்றன. அந்த குளம், குட்டை, ஏரிகளை தூர்வாரினால் நாம் 150 TMC தண்ணீரை சேமித்து வைக்க முடியும். ஆகவே அந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு இந்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு மழைநீர் சேகரிப்பு, அதாவது ஒரு மக்கள் இயக்கமாக அந்த மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அது தனியார் வீடுகளாக இருந்தாலும், தொழிற்சாலைகள் இருந்தாலும், அரசு கட்டிடங்கள் இருந்தாலும் அதற்கான அனுமதி வழங்கும் போது மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நிறைவேற்றினால்தான் அந்த அனுமதி வழங்கப்படும் என்று அறிவித்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஒரு சமூக இயக்கமாக நம்முடைய அரசு எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலிகளாக ஒரு 1458 பேர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் இந்த அவையில் 20 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மடத்தில் அவங்க உட்கார்ந்து இழிவு காத்த கிளியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவங்க எல்லாம் பணி நிரந்தரம் செய்யும் சொல்லி, ஆகவே ஒரு நல்ல அறிவிப்பை நம்முடைய அமைச்சர்கள் அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணெய்க்குள் புதூர் திட்டம் என்பது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பாசன வசதி பெறுகின்ற ஒரு 10,000 ஏக்கர் நிலத்தடி நீர் பயன்படுகின்ற அந்த திட்டத்துக்கு கடந்த கால ஆட்சியிலே, அதாவது 275 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நில எடுப்புக்காக 70 கோடி ரூபாய் அந்த நிதி ஒதுக்காமல் இன்றைக்கு அந்த பணிகள் 39% பணிகளோடு இன்றைக்கு தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே கூடுதலாக நில ஒதுக்கீட்டுக்காக 70 கோடி ரூபாயும், அதே போல அந்த பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக ஒரு 150 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிட்டு அந்த எண்ணெய்க்குள் புது திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த அவையிலே நான் மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வாணி வட்டியாறு திட்டம், தொடர்ந்து இந்த திட்டத்துக்கான திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி ஒதுக்காமல் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த திட்டம் நிலுவையில் இருக்கிறது. இந்த திட்டத்தையும் நம்முடைய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தொரப்பள்ளி என்ற இடத்தில் தடுப்பணை கட்டி லிப் இரிகேஷன் மூலமாக காரகாண்டப்பள்ளி, பைரமங்கலம், கெலமங்கலம், அதே போல நாகமங்கலம், உத்தனப்பள்ளி இந்த பகுதிகளில் 100 ஏரிகளுக்கு நீரேற்றும் திட்டம், அதாவது திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த பணிகளும் கடந்த 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தையும் நம்முடைய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பாத்தீங்கன்னா
இன்னைக்கு நந்திமலையில் உற்பத்தியாகி வருகின்ற அந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கு இன்றைக்கு கர்நாடகா யார்கோல் என்ற இடத்திலே இன்னைக்கு தடுப்பணை கட்டிருக்காங்க. அந்த தடுப்பணை கட்டப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு தென்பெண்ணை வரத்து என்பது தண்ணீர் வரத்து குறைந்திருக்கிறது. இது போல தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடகா தொடர்ந்து தடுப்பணைகளை கட்டுவதை நம்முடைய அரசு எச்சரிக்கையோடு இருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாலாறு, இன்னைக்கு பாலாறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 222 கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது. ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. அந்த 33 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்கனவே பாலாற்றில் 20 தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. மேலும் 30 தடுப்பணை கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 500 மீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு இன்றைக்கு பாலாறு என்பது வெறும் பாலைவனமாக மாறி இருக்கிறது. ஆகவே நம்முடைய அரசு கவனத்தோடு இன்றைக்கு 222 கிலோமீட்டர் தூரத்தில் குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு ஒரு தடுப்பணையை கட்டி நம்முடைய தண்ணீர் தேக்கு வைப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவேரி குறித்து காரசாரமான விவாதங்கள் இந்த அவையிலே நடந்தது. காவேரி என்பது தமிழர்களுடைய வாழ்வுரிமை. அந்த வாழ்வுரிமை காப்பதற்காக தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு காரசாரமான விவாதத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே காவேரியில் அணை கட்டே தீர்வோம் என்று தொடர்ந்து கர்நாடகாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மதசார்பற்ற ஜனதாதளமாக இருந்தாலும் தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக அவர்கள் நாங்கள் காவேரியின் குறுக்கே மேகேதாட்டில் அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். உறுதியோடு சொல்கிறோம், மேகேதாட்டில் ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு 2018 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைநிலை மாநிலங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதே போல கேரளாவுடைய அனுமதி இல்லாமல் முதல் மடை மாநிலமான கர்நாடகா எந்த விதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பு தொடர்ந்து 2033 வரை, அதாவது 2018 2033 வரை நடைமுறையில் இருக்கும். அந்த தீர்ப்பை 4 மாநிலங்களும் ஏற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கேள்வி கேட்கும் போது ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஆகவே நாங்கள் காவேரியின் குறுக்கே மேகேதாட்டில் அணை கட்டுவதற்கு கர்நாடகாவுக்கு அனுமதி தர மாட்டோம் சொல்லி. ஆனால் கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தில் நீர்வளத்துறையுடைய இணையமைச்சர் சோமண்ணா சொல்றாரு, மத்திய அரசு அதாவது மேகேதாட்டின் குறுக்கே அணை கட்ட அனுமதி கொடுக்கும் திட்டம் எங்களிடத்தில் இருக்கிறது சொல்லி. ஆகவே ஒன்றிய அரசு காவேரி விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுகிறது. இரு மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பிரச்சனை வந்தால் ஒன்றிய அரசு நடுநிலைமையோடு இருந்து சார்பினை இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு காவேரி அணை கர்நாடகாவை தொடர்ந்து கால் எடுத்து வைக்கின்ற தொகுதி என்னுடைய தொகுதி. அதாவது இன்றைக்கு பிலிகுண்ட்ல தான் இன்னைக்கு நமக்கு வழங்கப்படுகின்ற 177.25 டிஎம்சி தண்ணீரை அளவிடுகிறோம். அந்த பிலிகுண்டு என்னுடைய தொகுதியில் இருக்கு. அதுக்கு மேலதான் ராசி மணல் இருக்கு. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேயே ராசி மணலில் அணை கட்ட வேண்டும் என்று அதற்கான அடிகள் நாட்டப்பட்டு அந்த திட்டம் நிலுவையில் இருக்கிறது. ராசி மணலில் அணை கட்டுவதை கர்நாடக விவசாயிகளும் எதிர்க்கவில்லை. ஏனென்றால் மேகேதாட்டில் அணை கட்டப்பட்டால், அதாவது மாண்டையா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ராசி மணலில் அதாவது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் அதே போல கர்நாடக விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே ராசி மணலில் அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உலக மாமேதை காரல் மார்க்ஸ் கூறினார், ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டிலே உயர்ந்து நிற்கின்ற கட்டடங்களின் அளவீடு அல்ல. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்பது கடைகோடி கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய விவசாயி, தொழிலாளி, பழங்குடி மற்றும் பட்டியல மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுடைய அளவீடு என்று சொல்லி, அவ்வாறு இருக்கும்போது நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தேர்தலை நடைபெறவில்லை. இன்றைக்கு பணிகள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்பிலே தேங்கி கிடக்கின்றன, ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. ஆகவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை காலம் தாழ்த்தாமல் நம்முடைய
அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும், தேர்தல் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் புளோரைடு அதிகமாக இருப்பதால் புளோரோசிஸ் என்ற நோய் ஏற்பட்டு பல் சிதைவு, எலும்பு சிதைவு, மூட்டு வலி போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. ஆகவேதான் அந்த 2 மாவட்ட மக்களுடைய குடிநீர் தேவையை போக்குவதற்காக 2008 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு அன்றைக்கு 1928 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் 1 நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு பல குடியிருப்புகள் விடுபட்டன. சுமார் 12,622 குடியிருப்புகள் விடுபட்டன. ஆகவே அதற்காக கடந்த 2025ஆம் ஆண்டு, அதாவது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் phase 3க்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தில் அதற்கான தன்னுடைய பங்கை செலுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3வது பணிகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஒன்றிய அரசை தொடர்பு கொண்டு அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் phase 3க்காக ஒன்றிய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த நிதியை விடுவித்து அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3ஆம் கட்ட பணிகளை தொடங்குவதற்கு இந்த அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்களின் சார்பாக நான் பணிவோடு இந்த அவையிலே கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, இன்றைக்கு வீடுகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். சமீபத்தில் நாட்டுடைய 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாடு சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகளாயும் இன்றைக்கு இந்த நாட்டில் 1/3 பகுதி மக்களுக்கு குடியிருப்பதற்கு வீடுகள் இல்லாமல், இன்றைக்கு கையளவும் நிலவும் கூட இல்லாமல் இந்த நாட்டுடைய பிரஜைத்தான் என்று சொல்லிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். காக்கா குருவி கூட இன்றைக்கு கூடு இருக்கிறது. ஆகவேதான் வீடு என்பது இந்த சமுதாயத்தில் மிகவும் அவசியமானது. ஆகவேதான் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் கனவு திட்டம் என்ற பெயராலே அன்றைக்கு 3.10 லட்சம் மதிப்பீட்டில் அந்த கான்கிரீட்டில் கட்டும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அரசு அதற்காக 5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்காக உயர்த்தி வழங்கியிருப்பதை வரவேற்கின்ற அதே வேளையில் இன்றைக்கு கட்டுமான பொருட்கள், கம்பி, மணல், ஜல்லி இது எல்லாமே உயர்ந்திருக்கிறது. ஆகவே கட்டுமான பொருட்கள் உயர்வுக்கேற்ப அந்த வீட்டுக்கான மதிப்பீட்டை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சட்டமன்றத்தினுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில டைடு அன்டைடுன்னு சொல்லி இந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும், இந்த பணிகள் மேற்கொள்ளக்கூடாது சொல்லி இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் புளோரைடு அதிகமாக தண்ணீர் இருப்பதால் கிராமங்களில் போனா பஸ் கேட்பது ஆர்ஓ பிளான்ட் போட்டு கொடுங்க, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிளான்ட் போட்டு கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிதியை பயன்படுத்துவதிலே இன்னைக்கு தடையாக இருக்கிறது. அந்த தடையை நீக்கி குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ஆர்ஓ பிளான்ட் அமைப்பதற்காக நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐமாஸ் லைட் கிராமத்தில் போனீங்கன்னா கோயில் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஐமாஸ் லைட் வேணும்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அந்த ஐமாஸ் லைட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்ற நிதியிலிருந்து போட முடியதில்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போடுறாங்க. ஆகவே மக்கள் கோரிக்கை ஏற்று அந்த ஐமாஸ் லைட் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்வதற்காக நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊராட்சி செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு 1500 ஊராட்சி செயலாளருடைய காலி பணியிடங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு பல உள்ளாட்சி அமைப்புகளில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்காங்க. ஆகவே அந்த ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நம்முடைய அரசு உடையாக நிரப்பப்பட வேண்டும். அதே போல அவர்களுக்கு ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ந்து டாப் திட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். அதோடு இல்லாம ஊராட்சி செயலாளர்கள் 10 வருஷம் பணியாற்றவர்களை தேர்வு நிலையாகவும், அதே போல 20 ஆண்டுகள் பணியாற்றவர்களை சிறப்பு தேர்வு நிலையாகவும், அதாவது ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதையும் அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்.